இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஒலிவமலையில விட்டுவிட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவர் பரலோகத்துக்கு போனோடனே தேவதூதர்கள் எல்லாம் வரவேற்கிறாங்களாம். தேவதூதர்கள் வரவேற்ற உடனே, நீங்க பூமிக்கு போன நோக்கம் நிறைவேறி விட்டதா? ஆமா, நான் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டேன். சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி உலகத்துக்கே ரட்சிப்பை உண்டாக்கிட்டேன். இனிமே அந்த செய்தி உலகெல்லாம் போகணும். அது செய்வீங்களா? நீங்க வந்துட்டீங்களே, யார் செய்வாங்க? ஆண்டவர் அங்கிருந்து காமிச்சார். அதோ நிற்கிறாங்களே, அந்த ஒலிவ மலையில நின்று கொண்டு இருக்கிறாங்களே, வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே. அப்பொழுது சீசர்கள் கேட்டாங்களாம், இவங்க உங்களை விட்டுட்டு ஓடினவங்க தானே? கெத்செமனே தோட்டத்தில் யார் பெரியவன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க தானே? ஜெபிக்க கூப்பிட்ட போது அங்கே போய் தூங்கிட்டு இருந்தவங்க தானே? இவங்களையா நீங்க நம்பி பொறுப்பை கொடுத்துட்டு வந்தீங்க? அப்ப இயேசு சொன்னாராம் பரலோகத்துல, இவர்களை நான் நம்புகிறேன், இவர்களை நான் நம்புகிறேன், இவங்க எனக்காக செய்து முடிப்பாங்க. அப்படிதான் அவங்க 12 பேரும் இரத்த சாட்சியா இயேசுக்காக மரித்தாங்க. உலகம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றாங்க. அந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை நம்பி இங்க அழைத்து கொண்டு